ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாரிசு சான்றிதழ் கண்டிப்பாக மக்களுக்கு தேவையான ஒரு ஆவணமாக விளங்குது. இந்த வாரிசு சான்றிதழ் எதுக்கெல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நபர் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் இறந்து போனால் அந்த குடும்பத்தோட நபர் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் பண மதிப்புகளை பிரிக்கிறதுக்கு இந்த வாரிசு சான்று வழங்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வாரிசு சான்று வந்து தேவையான ஆவணங்கள், ஒரு நிலத்தோட சொத்துக்களை பிரிக்கிறதுக்கும் தேவையான ஆவணங்களுக்கும் இந்த வாரிசு சான்று வந்து வழங்கப்படுது. இந்த வாரிசு சான்றிதழ் மூலமாக தான் இன்னாருக்கு இன்னார் என்ற விவரத்தை அரசாங்கம் மூலயமா வந்து கொடுக்குறாங்க. இந்த வாரிசு சான்றிதழில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில விதிமுறைகள் வந்து திருத்தம் செஞ்சு புதிய திருத்தத்தை வெளியிட்டிருக்காங்க. அரசாணையை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அந்த புதிய திருத்தங்கள்லாம் என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாரிசு சான்றிதழ் பெறுவது தொடர்பான அரசாணையில் திருமணமாகாத நபரின் இரண்டாம் நிலை வாரிசுகள் தொடர்பான விதிமுறைகளை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சொத்து வைத்துள்ள நபர்கள் இறந்தால் அவரது சொத்தை வாரிசுகள் பெற வாரிசு சான்றிதழ் வந்து அவசியம். இதை வருவாய்த்துறைக்கு ஆன்லைனில் விண்ணப்பித்து பெறலாம். ஆன்லைன் முறையில் வாரிசு சான்றிதழ் வழங்கும் போது ஒரு நபரின் முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வாரிசுகள் யார் என்பது குறித்து வரையறை தயாரிக்கப்பட்டது. இந்த விவரங்கள் அடங்கிய அரசாணையை 2022 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை வெளியிட்டது. இரண்டாம் நிலை வாரிசுகள் யார் என்பதற்கான வரையறையில் ஹிந்து வாரிசை சட்டத்தின் விதிமுறைகள் கணக்கில் கொள்ளப்படவில்லை என்று புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்து உயர்நீதிமன்றம் வாரிசு சான்றிதழ்களில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் வாரிசு சான்றிதழ் தொடர்பான அரசாணையில் உரிய திருத்தங்கள் செய்து புதிய அரசாணையை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய திருத்தம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, வருவாய்த்துறை மேற்கொண்டுள்ள திருத்தங்கள் விவரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கணவர் இறந்தால் அவரது மனைவி, குழந்தைகள் சட்டப்படி தத்து எடுக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெற்றோர் வாரிசுகள் ஆவார். மறுமணம் புரிந்த நபர் இறந்தால் அவரது இறந்த அல்லது விவாகரத்து பெற்ற மனையின் குழந்தைகள், தற்போதைய மனைவி, குழந்தைகள், தத்து எடுக்கப்பட்ட குழந்தைகள், பெற்றோர் ஆகியோர் வாரிசுகளாக கருதுவர். திருமணமாகாத நபர் இறந்தால் அவரது பெற்றோர், உடன் பிறந்தோர் வாரிசுகள் ஆவர். கணவன், மனைவி, குழந்தைகள் இறந்தால் எஞ்சிய குழந்தைகள், தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள், பெற்றோர் வாரிசுகள் ஆவர். குழந்தைகள் இல்லாத நிலையில் கணவன், மனைவி இருவரும் இறந்தால் அவரது பெற்றோர், உடன் பிறந்தோர் வாரிசுகள் ஆவர். இந்த வரையறை அடிப்படையில் வாரிசு சான்றிதழ் கோரும் விண்ணப்பங்களை பரிசீலித்து முடிவு எடுக்கலாம் என்று ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நிறைய நபர்கள் வந்து சில குழப்பங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் திருத்தம் செஞ்சு தான் இந்த அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதன் நடைமுறையில் தான் இனி வரும் காலங்களில் நீங்கள் வந்து வாரிசு சான்றிதழ் வந்து பெற முடியும். ஸோ இந்த வாரிசு சான்றிதழ்களில் குறிப்பிட்ட போலவே இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அத்தனை திருத்தங்களும் வந்து இப்போது நடைமுறைக்கு வந்திருக்குது. ஸோ நீங்கள் யாராவது புதிய வாரிசு சான்று கேட்டு விண்ணப்பிக்கும் போது இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து பரிசீலனை செய்து வந்து வாரிசு சான்றிதழ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரசாணை பார்த்தீங்கன்னாக்கா வாரிசு சான்றிதழ் பெறவங்க அப்ளை பண்ணுறவங்களுக்கு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மொழி விவரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமான கருத்துக்கள் ஏதாவது சொல்லணுன்னாக்கா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதரை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.